செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். இன்றைய நாளில் ஒருவேளை உங்களுக்கு புதிதாக இருக்கலாம், அல்லது சிலருக்கு இது உண்மைதானா என்று இருக்கலாம். சில விடயங்கள் இனி உண்மையாகத்தான் போகின்றன, சில விடயங்கள் இனி தவிர்த்து கொண்டு கடந்து செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. இன்றைய அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மகாநாட்டில் அமைச்சரும் அமைச்சரவை பேச்சாளருமாக இருக்கக்கூடிய அமைச்சர் நலிந்த ஜேதிச கூறிய கருத்து என்பது பல அரசியலுக்கான சந்தேகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கின்றது, அல்லது பலரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த சில விடயங்களுக்கு இந்த கட்சியும் விதிவிலக்கல்ல என்கின்ற ஒரு முடிவை இன்று கட்டியம் கூறியிருக்கின்றது. அந்த வகையில் பார்க்கின்ற போது பொதுமக்களின் வாக்குகளினால் நாடாளுமன்றங்களுக்கு தெரிவு செய்யப்பட்ட பின்னர் மக்கள் ஆணைக்கு எதிராக கட்சி தாவுகின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பதவியை உடனடியாக ரத்து செய்வதற்கான புதிய சட்டமூலத்தை மிக விரைவில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க உள்ளதாக அரசாங்கத்தின் முடிவினை அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜேதிச இன்றைய தினம் ஊடகங்களுக்கு அறிவித்தார். தற்போதைய அரசியல் அரங்கில் பல்வேறுபட்ட அரசியல் மற்றும் வதந்திகள் பரவி வருகின்ற நிலையில் எதிர்க்கட்சிகளை பிரதித்துவப்படுத்தும் எந்த ஒரு உறுப்பினரையும் ஆளுங்கட்சியுடன் இணைத்துக் கொள்வதற்கு அரசாங்கத்துக்கு எந்த விதமான தேவையும் அல்லது ஆயத்தமும் இல்லை என அமைச்சர் திட்டவட்டமாக அரசாங்கத்தின் முடிவுகளை அறிவித்திருக்கின்றார். தங்களுக்கு வழங்கப்பட்ட மக்கள் ஆணைக்கு துரோகம் இழைத்து கட்சி தாவும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் நாடாளுமன்ற பதவிகளை ரத்து செய்வதற்கான விசேட சட்டமூலத்தை மிக விரைவில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் என்று அவர் கூறியிருக்கிறார். தற்போதைய அரசாங்கத்துக்கு பொதுமக்களால் மிகவும் தெளிவான மக்களாணை வழங்கப்பட்டிருக்கின்றது. அதில் மாற்றமல்ல. அதற்கமையவே அரசாங்கம் தமது எதிர்கால அரசியல் செயற்பாடுகளை கூறி நிற்கின்றது என்று அவர் கூறியிருக்கிறார். இதில் பல குழப்பங்கள் இருக்கின்றது. ஒன்று, என்பிபி தேசிய மக்கள் சக்திக்குள் ஒரு சலசலப்பு அல்லது ஒரு குழப்பம் அல்லது அங்கு இரண்டு முடிவுகள் எடுக்கப்படுகின்ற நிலை இருக்கின்றனவா என்கின்ற சந்தேகம் வலுக்கின்றது. அல்லது தேசிய அரசாங்கம் என்ற ஒன்றை அமைக்கின்ற போது அங்கு ஏற்படுகின்ற குளறுபடிகள் அல்லது குழப்பங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம் என்று இது எதிர்பார்க்கப்படுகிறது. எல்லாவற்றுக்கும் அப்பால் இப்போது தேசிய மக்கள் சக்தி, மக்கள் விடுதலை முன்னணி என்கின்ற இரண்டு கட்சிகள் தான் இன்று தேசிய மக்கள் சக்தியாக இருக்கின்றது, என்பிபியாக இருக்கின்றது. அப்படி பார்க்கின்ற போது இப்போது அந்த கட்சிக்குள் ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருப்பதாகத்தான் உத்தியோகபூர்வமாக சில விடயங்களை அவதானிக்கின்ற போது தென்படுகிறது. குறிப்பாக சொல்ல போனால் அந்த கட்சியினுடைய அதிகார மையமாக இருக்கக்கூடியவர், அந்த கட்சியினுடைய செயலாளராக இருக்கக்கூடிய டெல்வின் செல்வா. அவரை மீறி அந்த கட்சியில் யாரும் ஆதிக்கம் செலுத்த முடியாது. அனுரகுமார திசாநாயக்க கட்சியின் தலைவராகவும் இருக்கின்றார். கட்சியின் தலைவராக இருக்கக்கூடியவர் இப்போது நாட்டின் தலைவராகவும் இருக்கின்றார். ஆனாலும் கூட நாட்டின் தலைவராகவும் கட்சியின் தலைவராகவும் இருந்தாலும் கூட அந்த கட்சியை பொறுத்தவரையில் பொதுச் செயலாளரே ஒரு அதிகார மையமாக இருக்கின்றார். எனவே இப்போது அங்கு ஒரு தெறிப்பு நிலை ஏற்பட்டதனை நலிந்த ஜேதிசவின் ஊடகவியலாளர் மகாநாடு வெளிப்படுத்தி நிற்கின்றனவா என்கின்ற சந்தேகம் தான் இங்கு வலுக்கின்றது. அனுரகுமார டெல்வின் சில்வா போன்றவர்கள் நீண்ட காலமாக இந்த அரசியல் பரப்பிலே பயணித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள், மிக நீண்ட அனுபவம் உடையவர்கள். கட்சியின் அதிகாரம் ஜனாதிபதியிடம் மோதும் போது அரசுகள் வளமையாக பலவீனமடைந்த வரலாறுகள் இருக்கின்றது. அது கடந்த காலங்களில் பல வரலாறுகளை கூறலாம். அதில் அனுரகுமார திசாநாயக்கவுக்கு முன்னர் இருந்த பல ஜனாதிபதிகளுடைய அதிகார மையங்களை கூறலாம். குறிப்பாக சொல்லப்போனால் நாடாளுமன்றம் ஒரு கட்சியாகவும் ஜனாதிபதி ஒரு கட்சியாகவும் இருந்த 2002ஆம் ஆண்டு கால பகுதியில் புலிகள் பிரபா ஒப்பந்தம் இடம்பெற்ற போது ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க அன்றைய கால பகுதியிலே 3 முக்கியமான அமைச்சுக்களை பொறுப்படுத்தி அன்றைய இந்த சமாதான முயற்சியை குழப்பி நாடாளுமன்றத்தை இடையிலே கலைத்து பெரும்பான்மையிலே என்கின்ற பல குழப்பங்களை செய்தார். அதன் பின்னர் நல்லாட்சி கால பகுதியிலே 2 அதிகார மையங்கள் ஒன்று சேர்ந்தன. ரணில் விக்ரமசிங்க மைத்திரி. ரணில் விக்ரமசிங்க தன்னுடைய அதிகாரத்தை மீறி மைத்திரி செயற்படுகிறார் என்ற போது அங்கும் ஒரு விரிசல் ஏற்பட்டது. அதன் பின்னர் பெசில் ராஜபக்ச, மஹிந்த ராஜபக்ச போன்றவர்கள் SLPP ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அதிகார மையமாக இருந்தார்கள். ஜனாதிபதியாக கோட்டாபாய தெரிவு செய்யப்பட்டவுடன் அவர்கள் இருவரின் விருப்பத்துக்கு எதிராக கோட்டாபாய ராஜபக்ச செயற்பட முற்பட்ட போதெல்லாம் அரசியலில் சலசலப்பு ஏற்பட்டது. அதன் பின்னர் இப்போது அனுரகுமார திசாநாயக்க வந்திருக்கின்றார். நீண்ட கட்சி பாரம்பரியத்தை உடையவர், போராட்டத்தினோடு தொடர்பான கட்சி. ஆனால் இன்று அங்கும் இந்த நிலைமை விட்டு வைத்த பாடில்லை. அங்கும் பல முரண்பாடுகள் எழுந்திருப்பதாகத்தான் கூறப்படுகிறது. JR ஜெயவர்தனவை பொறுத்தவரையில் நீங்கள் அனைவரும் அறிந்திருப்பீர்கள். வெள்ளை காகிதத்தில் ஒப்பத்தை பெற்றுக் கொண்டார். கட்சி தாவுகின்றவர்கள் அல்லது கட்சிக்கு எதிராக செயற்படுகின்றவர்கள் எவ்வாறான வகையில் நீக்கம் செய்ய வேண்டும் என்பது தொடர்பில் அவர் அந்த காலப்பகுதியில் வெள்ளை காகிதத்தில் ஒப்பம் எடுத்துக் கொண்ட வரலாறுகளும் இருக்கின்றது. ஆனால் JR ஜெயவர்தன அந்த வகையில் நம்பிக்கை ஈனமாகத்தான் தன்னுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்
உறுப்பினர்களோடு இருந்தார். அதுபோன்றுதான் நலிந்த ஜேதிசவின் ஊடகவியலாளர் மகாநாடு என்பது அங்கு இருக்கக்கூடிய 2 அணிகள் தேசிய மக்கள் சக்திக்குள் உருவாகிவிட்டது. ஒருவேளை நலிந்த ஜேதிசவின் அறிவிப்பானது அனுரகுமார திசாநாயக்கவுக்கு ஆதரவான அறிவிப்பா அல்லது ஜேவிபியினுடைய பொதுச் செயலாளர் டெல்வின் சில்வாவுக்கு ஆதரவான கருத்தா என்பது தொடர்பில் எம்மால் இப்போது அனுமானிக்க முடியாமல் இருக்கின்றது. இன்னும் ஒரு சில வாரங்களில் அதனை முழுமையாக அனுமானிக்கக்கூடியதாக இருக்கும். நாட்டின் அரசியலமைப்பை மாற்றி நிறைவேற்று ஜனாதிபதி முறைமையை அறிமுகப்படுத்திய ஏஆர் ஜெயவர்தன அதனோடு ஐக்கிய தேசிய கட்சியின் அரசியல் அமைப்பை முழுமையாக மாற்றி பல்வேறுபட்ட அரசியலில் அசாத்தியம் என்கின்ற விடயங்களை எல்லாம் சாத்தியமாக்கினார். ஆணை பெண்ணாகவும் பெண்ணை ஆணாகவும் மாற்றுகின்ற அதிகாரத்தை தவிர மிகுதமாக உள்ள அத்தனை அதிகாரங்களையும் தன்னகத்தை கொண்டு ஒரு நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி என்கின்ற விடயத்தையும் அவர் உருவாக்கியிருந்தார். அந்த மாற்றத்தின்படி யார் நாட்டின் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதியாகிறார்களோ அவர்களே தானாகவே கட்சி தலைவராகவும் மாறுவார்கள் என்கின்ற எழுதப்படாத ஒரு மரபை ஏற்படுத்தியிருந்தார். அங்குதான் இங்கு மக்கள் விடுதலை முன்னணிக்கும் ஒரு குழப்பம் ஏற்படுகிறது. அதன் பின்னர் என்பிபிக்கும் குழப்பம் ஏற்படுகிறது. நல்லாட்சி காலத்திலும் அந்த உடைவுக்கும் அது ஒரு காரணமாக கூறப்படுகிறது. ஏனெனில் கட்சியை கட்டுப்படுத்தாமல் ஒரு ஜனாதிபதி நாட்டை ஆள முடியாது என்பது ஜேஆர் ஜெயவர்தனவினுடைய ஒரு திடமான நம்பிக்கையாக இருந்தது. அது கட்சி கட்டுப்பாடு இருக்குமாக இருந்தால்தான் அதனை அவர்களால் நாட்டை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல முடியும். கட்சியை கட்டுப்படுத்த முடியாது விட்டால் அது நெருக்கடி நிலை உருவாக்கும். இன்று அனுர்குமார எதிர்கொண்டிருப்பது கட்சி அனுர்குமாரவின் கட்டுப்பாட்டில் இல்லை. ஏனென்றால் அந்த கட்சியின் கட்டுமானம் என்பது பொதுச் செயலாளரின் கைவசம் தான் இருக்கின்றது. பொதுச் செயலாளரோடு நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய கணிசமான உறுப்பினர்கள் ஜேவிபியின் சித்தாந்தத்தோடு பயணிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். இதற்கு சிறந்த உதாரணமாக எடுத்துக்கொண்டால் ஜேஆர் ஜெயவர்தன, ரணசிங்க பிரேமதாச, டிபி விஜயதுங்க, சந்திரிகா பண்டாநாயக்க குமாரதுங்க, மஹிந்த ராஜபக்ச போன்றவர்கள் எல்லாம் ஜனாதிபதியாக இருந்த காலப்பகுதியிலே அவர்கள் கட்சியினுடைய ஒரு அதிகார மையமாகவும் முடிவெடுக்கின்ற சக்தியாகவும் தான் இருந்தார்கள். கட்சி ஒரு புறமும் அரசு ஒரு புறமும் இல்லாமல் இரண்டும் ஒரு இடத்திலே குவிக்கப்பட்ட அதிகாரங்களோடு தான் பயணித்துக் கொண்டிருந்தன. ஜனாதிபதியாக சந்திரிகா பண்டாநாயக்க தெரிவு செய்யப்பட்ட போது அவரிடம் கட்சியின் அதிகாரங்கள் இல்லை. ஆனால் அவருடைய தாயார் நோய்வாய்ப்பட்டு பலவீனமான நிலையில் இருந்ததனால் நிழல் அதிகார மையமாகவும் கட்சியின் நிழல் தலைவராகவுமே செயற்பட்டால் அதனால் அவருக்கு அங்கு ஒரு நெருக்கடி ஏற்படவில்லை. 2000 ஆண்டில் அவர் தன் உத்தியோகபூர்வமான கட்சி தலைவராகவும் கட்சியால் தெரிவு செய்யப்பட்டார். 2005 ஆண்டு காலப்பகுதியிலே நீங்கள் அனைவரும் பார்த்திருப்பீர்கள், மஹிந்த ராஜபக்ச அந்த கட்சியை முக்கியத்துவம் பெறுகின்ற போது 2005 ஆண்டு காலப்பகுதியிலே கட்சி தலைமை அவரிடம் இருக்கவில்லை. ஆனால் அவர் ஜனாதிபதியான முதல் நாளிலிருந்தே அந்த அதிகாரத்தை பெற அரசியல் ரீதியாக பல்வேறுபட்ட நடவடிக்கைகளில் ஈடுபட்டு பல்வேறுபட்ட விமர்சனங்கள் சந்திரிகா பண்டாநாயக்க குமாரதுங்கை ஒரு கட்டத்திலே வெளியிலே தூக்கி போடுகிற அளவுக்கு அவரை தள்ளி இருந்தது. அவர் அந்த கட்சியின் அதிகாரத்தையும் முழுமையாக எடுத்து 2 தடவை ஜனாதிபதியாக இருந்ததோடு கட்சியின் அதிகாரத்தை முழுமையாக கையகப்படுத்தி இருந்தார். நாம் முன்னர் குறிப்பிட்டது போன்று 2015 ஆண்டில் மைத்திரி ஜனாதிபதியானார். ஆனால் அரசின் முக்கிய சக்தியாக இருந்த ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமை ரணில் விக்ரமசிங்கவிடம் இருந்தது. மைத்திரிக்கு ஜனாதிபதியான அதிகாரம் இருந்தது. ரணில் கட்சியை கட்டுப்படுத்தும் அரசின் நிர்வாக சக்தியாக இருந்தார். ஏனென்று சொன்னால் அன்று ஐக்கிய தேசிய கட்சியின் கணிசமான உறுப்பினர்கள் தான் அந்த ஆட்சியை கொண்டு நடத்துவதில் முக்கியத்துவம் பெற்றிருந்தார்கள். அங்கு மைத்திரிபால சிறிசேனவால் ஜனாதிபதியாக இருந்து கொண்டு எதனையும் செய்ய முடியாத ஒரு பெரும் தர்ம சங்கடம் அவரிடம் இருந்தது. அதனை உணர்ந்து கொண்ட மைத்திரிபால சிறிசேன ரணில் விக்ரமசிங்கவை அரவணைத்து செல்ல முற்பட்ட போது ரணில் விக்ரமசிங்கவின் பின்னால் மைத்திரி வர வேண்டும் என்ற போதுதான் அங்கும் ஒரு மறைமுகமான யுத்தம் இறுதியில் ஆட்சியை இழக்கின்ற அளவுக்கு அந்த போர்க்களமாக மாறிய ஆட்சியையும் யாரும் மறந்திருக்க மாட்டோம். அந்த வகையில் ரணிலுக்கு ஜனாதிபதி அதிகாரம் கிடையாது. ஆனால் இருவரும் மாறி மாறி ஒருவரை ஒருவர் பலவீனப்படுத்திய போது அவர்கள் இருவருமே அரசியல் அரங்கிலிருந்து அகற்றப்பட்டார்கள். அந்த காலத்தை மஹிந்த ராஜபக்ச ஒரு முறை இவ்வாறு சாடியிருந்தார்: ஒரு எருமையும் ஒரு காளையும் எதிரெதிர் திசையில் வண்டியை இழுப்பது போல என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். அதன் பின்னர் அவர்களுக்கே அந்த எருமையும் காளையும் கதை வளமாக மாட்டிக்கொண்டது. கோட்டபாய ராஜபக்ச, பசில் ராஜபக்ச, மஹிந்த ராஜபக்ச 3 ராஜபக்சக்களும் அதிகாரத்தோடு இருந்த போதுதான் மீண்டும் அதே தவறை அவர்கள் செய்கின்றார்கள். பசில், மஹிந்த ராஜபக்ச இருவரும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன SLPP-யினுடைய நிறைவேற்று அதிகாரம் கொண்ட தலைவராக மஹிந்த ராஜபக்சவும் அந்த கட்சியினுடைய நிறைவேற்று அதிகாரம் கொண்ட தேசிய அமைப்பாளராக பசில் ராஜபக்சவும் இருக்கின்றார்கள். அரசியலில் என்னவெல்லாம் நடக்கக்கூடாது என்று மஹிந்த ராஜபக்ச எதிர்பார்த்தாலோ அது அவருக்கு இடம்பெற்று விட்டது. என்னவென்று சொன்னால் 2019 கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுகிறார். ஆனால் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன SLPP-யினுடைய
அதிகார மையமாக, முதன்மை அதிகார மையமாக மஹிந்த ராஜபக்சவும், இரண்டாவது அதிகார மையமாக பெசில் ராஜபக்சவும் இருக்கின்றார்கள். கோட்டபாய ராஜபக்ச ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டாலும் கூட அவருக்கு கட்சியில் எந்த ஒரு முக்கியமான பொறுப்பும் இல்லை. கட்சியின் தொண்டர்களையோ அல்லது நாடாளுமன்ற உறுப்பினர்களையோ தொடர்பு கொள்ள முடியாத ஒரு துப்பாக்கிய நெருக்கடி நிலையில் இருந்தார். அமைச்சரவை பத்திரத்தில் கூட அவருக்கு முழு சுதந்திரம் இல்லை. அமைச்சரவை பத்திரங்கள் SLPP தலைமை காரியாலயத்தில் தீர்மானிக்கப்படுகின்றன. அதற்கு இறுதி ஒப்பமிடுகின்ற அல்லது அமைச்சரவை கூட்டங்களை கூட்டுகின்ற வேலையை மட்டும்தான் செய்கின்றார். அவர் ஒரு கட்டத்திலே அந்த ஆட்சியை தன்னால் கொண்டு செல்ல முடியாது என்பது அவருக்கு திடமாக தெரியும் என்பதும் இப்போது பலரும் கூறக்கூடிய தகவலாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாது ஜனாதிபதியின் செயலாளராக கூட கோட்டபாய ராஜபக்ச விரும்பியவரை நியமிக்க முடியாது. கட்சி நியமித்தவரை அல்லது கட்சி விரும்பியவரை நியமிக்கின்ற ஒரு தர்ம சங்கடத்துக்குள் அவர் தள்ளப்பட்டார். ஜனாதிபதியின் செயலாளராக PP ஜெயசுந்தரவை நியமித்ததாலும் கூட பின்னர் காமினி சேனாரத்னவை கொண்டு வந்ததும் மஹிந்த பசிலினுடைய கடுமையான அழுத்தங்கள் மட்டுமல்ல மிரட்டல்களும் என்று கூறப்படுகிறது. இதனால் தான் கோட்டபாய ராஜபக்ச, மஹிந்த ராஜபக்ச, பசில் ராஜபக்ச இடையில் மறைமுகமான மோதல் ஒரு பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியது. பசில் ராஜபக்சவோடு கோட்டபாய ராஜபக்ச நேரடியாக கூட இந்த விவகாரங்களில் மோதி கொண்டதாக கூறப்பட்டது. அன்றைய ஊடகங்களில் அதிக அளவில் பேசுபொருளானது. இறுதியில் இந்த மோதல் என்பது, அதிகார போட்டி என்பது ஒரு பொருளாதார நெருக்கடியில் ஒரு முற்றுப்பெறுகின்ற ஒரு பேர் அவலத்துக்கு இலங்கையை அழைத்து சென்றது. இந்த மூன்று பிரதர்ஸ் கோட்டபாய, மஹிந்த, பெசில் ஆகியோருடைய அதிகார போட்டி தான் அன்று ஒரு பொருளாதார நெருக்கடி ஏற்படுத்தியது. அது ஒரு வகையில் பரவாயில்லை. அது அவர்களுக்கு இழைக்கப்பட்டது ஒரு முறையற்ற ஆட்சி என்பதை விட ஆட்சி நடத்த தெரியாமல் ஆட்சி நடத்தியது. அன்றும் அவர்கள் கிட்டத்தட்ட 3/2 பெரும்பான்மைக்கு அண்மித்துத்தான் நாடாளுமன்றத்தில் ஆசனத்தோடு இருந்து கூட ஆட்சியை தொடர முடியாத துப்பாக்கி நிலைக்கு காரணம் அன்றிருந்த நாடாளுமன்றத்தின் அதிகாரம் என்பது கட்சி தலைமைகளிடம் இருந்தது. ஜனாதிபதியாக கோட்டபாய ராஜபக்ச இருந்தார். அப்படியாயின் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படி இல்லை. கட்சி என்ற ஒன்று இருக்கின்றது. அவர்களுக்கு ஒரு கட்டுமானம் இருக்கின்றது. அவர்கள் நீண்ட கால பாரம்பரியத்தையுடையவர்கள், போராட்ட வரலாறுகளுக்குள்ளால் ஆட்சியை அமைத்திருக்கக்கூடியவர்கள். எனவே அவர்களுக்கு நீங்கள் கூறுகின்ற எவையும் அசாத்தியம் என்று நீங்கள் கூறலாம். ஆனால் அப்படியல்ல. அங்கு இப்போது பல விடயங்கள், நடக்கக்கூடாத விடயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அனுரகுமார் திசாநாயக்க தொடர்பில் பல்வேறுபட்ட கேள்விகள் பலராலும் முன்வைக்கப்படுகின்றன. அவர் இன்றைய JVP மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவராக இருக்கிறார். எனவே அவர் இயல்பாகவே நாடாளுமன்ற குழுக்களின் தலைவராக வர வேண்டும் என்பது அந்த கட்சியினுடைய ஒரு மரபாக இருக்கின்றது. அந்த மரபு இங்கு சாத்தியப்பட முடியாமல் இருக்கின்றது. காரணம், அவர் ஜனாதிபதியாக இருப்பதனால். ஆனால் JVPயின் நடைமுறை என்பது இந்த கட்சிகள், மற்ற கட்சிகள் போன்றதல்ல. இங்கு பாரம்பரியமாக கட்சி தலைவரை விட செயலாளரிடம், நாம் முன்னரே குறிப்பிட்டிருந்தோம், மக்கள் விடுதலை முன்னணியை பொறுத்தவரையில் பொதுச் செயலாளரிடம் தான் அதிகாரம் இருக்கின்றது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், முன்னர் சோமவன் சமரசிங்க தலைவராக இருந்தபோது அவரையே அவர்கள் வெளியிலே தூக்கி போட்டார்கள். சோமவன் சமரசிங்க மேடைகளில், அதாவது மஹிந்த ராஜபக்சவின் ஜனாதிபதி தேர்தல் மேடைகளிலே அதிக அளவில் இனவாதத்தை கலைத்து அந்த கட்சியை உயிரூட்டம் கொடுத்ததில், நீண்ட காலத்துக்கு பின்னர் அந்த கட்சியை உயிரூட்டம் கொடுத்ததில் பெரும் பங்கு 39 ஆசனங்களோடு சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவின் ஆட்சியில் அவர்கள் செல்லுகின்ற போதும் கூட அவருடைய கட்டமைப்பு தான் அங்கு பேசப்பட்டது. அன்று பிமல் வீரவன்ச போன்றவர் இருந்தார்கள். அதன் பின்னர் அவரிடம் ஏற்பட்ட சந்தேகங்கள் மற்றும் பல விடயங்களால் அவர் கட்சியிலிருந்து கட்சியின் அரசியல் குழு மத்திய குழுவால் வெளியேற்றப்பட்டார். அதிகாரம் மிக்க செயலாளர், அந்த செயலாளரிடம் இருக்கக்கூடிய அதிகாரங்களின் அடிப்படையில். அந்த வகையில் பார்க்கின்ற போது இப்போது டெல்வின் சில்வாவின் செல்வாக்கு இன்னும் வலுவாக இருப்பதை அந்த கட்சி உணர்த்திருக்கின்றது அல்லது உணர்ந்திருக்கின்றது. காரணம், டெல்வின் சில்வாவை தாண்டி அந்த கட்சிக்குள் யாரும் எதுவும் நகர்த்த முடியாமல் இருக்கின்றது. அனுர மற்றும் டெல்வின் இடையே வெளிப்படையான ஒரு கருத்து மோதல் இப்போது வரைக்கும் யாரும் காண முடியாது. அவர்கள் கண்டால் மிகவும் அன்போடு பழகிக் கொள்வார்கள். ஆனால் மறைமுகமாக அல்லது கட்சியின் உள்ளக கூட்டங்களுக்குள் கடுமையான மோதங்களும் வாத பிரதிவாதங்களும் KD லால்காந்த கூட இறுதியாக இடம்பெற்ற ஒரு அவர்களுடைய அரசியல் குழு கூட்டத்திலே டெல்வின் சில்வாவோடு நேரடியாக மோதி இருக்கின்றார். ஆனால் இப்போது இருக்கக்கூடிய செயற்பாடுகள் சந்தேகத்தையும் கருத்தில் பல குழப்பங்களையும் ஏற்படுத்தி இருக்கின்றது. காரணம், இன்று நலிந்த ஜெயதிசவினுடைய ஊடகவியலாளர் மாநாட்டிலே கட்சி தாவல் என்கின்ற ஒரு விடயம் கூறப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாது எதிர்கட்சியைச் சேர்ந்த எரான் விக்ரமவை கிரிக்கெட் வாரியத்தினுடைய தலைவராக நியமித்தது கூட JVPயை பொறுத்தவரையில்
பெருமளவில் ரசிக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. அதன் பின்னர் பார்த்தீர்கள் என்றால் அமைச்சர் வசந்த சமரசிங்க எதிர்க்கட்சிகளின் அரசியல்வாதிகள் அரசாங்கத்துடன் இணையலாம் என்கின்ற ஒரு அறிவிப்பை விட்டார். ஆனால் அதே நேரத்தில் மக்கள் விடுதலை முன்னணியின் உத்தியோகபூர்வமான முகநூல் பக்கங்களில் மாறுபட்ட எதிர்கருத்துக்கள் அங்கு வெளிப்பட்டன. எனவே தேசிய அரசாங்கம் ஒன்றை அமைப்பதில் மக்கள் விடுதலை முன்னணி உடன்பாடு இல்லாமல் இருப்பது திட்ட தெளிவாக தெரிகின்றது. அனுரகுமார திசாநாயக்கவை பொறுத்தவரையில் அவர் மஹிந்த ராஜபக்ச, ரணில் விக்ரமசிங்க போன்றவர்களோடு தொலைபேசி உரையாடலில் ஈடுபட்டதாக பிமல் வீரவன்ச கூறியிருக்கின்றார். பிமல் வீரவன்ச கூறுவதெல்லாம் பொய் என்று கூறலாம். அவ்வாறு இடம்பெறவில்லை என்று அனுரகுமார திசாநாயக்க முடிந்தால் அறிக்கை விட்டு பார்க்கட்டும். ஏனென்று சொன்னால் அனுரகுமார திசாநாயக்கவை பொறுத்தவரையில் இப்போது நாடு இருக்கின்ற சூழ்நிலையில் எவ்வாறாவது இந்த நாட்டை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதில் எல்லோரோடும் இணைந்து பணியாற்றுவதற்கு முயற்சி செய்கின்றார். அது மட்டுமல்லாது ஹர்சடி சில்வாவினுடைய வரவை தடுப்பதற்காக கூட இந்த அமைச்சரவை பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டதா என்கின்ற சந்தேகம் இருக்கிறது. இந்த அமைச்சரவை பத்திரம் அனுரகுமாரவின் ஒப்புதலோடு வந்ததா அல்லது டெல்வின் சில்வாவின் ஒப்புதலோடு வந்ததா என்கின்றது தான் இங்கு குழப்பமாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் மக்கள் விடுதலை முன்னணி அல்லது தேசிய மக்கள் சக்தி என்பிபியினுடைய உடைவை தடுப்பதற்கு போடப்படுகின்ற முதல் அணையாகத்தான் இது இருக்கின்றது. ஏனென்றால் அந்த அளவு ஆட்சியில் பெரும் குழப்பம் உள்ளக ரீதியாக ஏற்பட்டிருக்கின்றது. எப்போதுமே இரண்டு விடயங்கள் தான் கூறப்படுகிறது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பிலே அதிகார மையமாக அதனுடைய தேசிய தலைவர் இருந்தபோது அவருக்கு இணையாக எனக்கும் அதிகாரங்கள் வழங்கப்பட வேண்டும் அல்லது நான் ஓரங்கட்டப்படுகிறேன், எனக்கும் இங்கு பெரும் பாக பிரிவினை இடம்பெறுகிறது என்று கருணா போர்க்கொடி தூக்கிய போது தலைமை என்றால் ஒன்றுதான், அதன் கீழ் எல்லோரும் பயணிப்போம் என்ற போது கருணா அதற்கு அனுமதிக்க மறுத்து தான் போன போக்கிலே போய் அந்த போராட்டத்தை அப்படியே அழித்து மண்ணோடு மண்ணாக போட்டார். அதன் பின்னர் பார்த்தால் நல்லாட்சி வந்துவிட்டது, நாட்டிலே ஒரு புது யுகம் பிறக்கின்றது, எல்லோரும் அதற்குள் இணைந்திருக்கின்றார்கள், அதில் எல்லா கட்சிகளும் இணைந்திருக்கிறது, மைத்திரி ரணில் என்பவர்கள் நாட்டிலே சிறந்தவர்கள், ரணில் விக்ரமசிங்க பல தவறுகளை தமிழர்களுக்கு இழைத்தாலும் கூட இப்போது அவருடைய பயணம் என்பது மிகவும் சிறப்பாக இருக்கும் என்ற போது மைத்திரியின் கைவசம் இருந்தது ஜனாதிபதி பதவி. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அங்கிருந்த உறுப்பினர்கள் அனைவருடைய கட்சியின் அதிகாரம் ரணில் வசம் இருந்தது. அங்கு முருகல் ஏற்பட்டது. SLPP 2019 ஆண்டு ஆட்சி அமைத்த போது பெசில் மஹிந்தவின் நெருக்கடியால் கோட்டபாய ராஜபக்சவும் பிழையான ஒரு நிலையை நோக்கி நகர்ந்தார். இப்போது JVPயினுடைய பிடிவாதம் அனுரகுமாரவையும் எங்கே ஒரு திசை நோக்கி நகர்த்தி கொண்டிருக்கிறது. சிலவேளை நீங்கள் பின்னூட்டங்களிலே பலரும் உங்களுடைய கருத்துக்களை கூறிக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த கருத்துக்களை நீங்கள் கூறலாம். சிலவேளை இது கற்பனை என்றலாம் அல்லது கற்பனைக்கு அப்பாற்பட்டது என்றலாம். பல்வேறுபட்ட நீங்கள் கருத்துக்களை கூறலாம். அதை பற்றி எமக்கு அக்கறை இல்லை. அரசியல் ரீதியாக இவை இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. முடிந்தால் தேசிய மக்கள் சக்தி அல்லது NPP எங்களுக்குள் இவ்வாறான முரண்பாடுகள் இல்லை, நாங்கள் இந்த முரண்பாடுகளுக்கு ஏன் 159 ஆசனங்களோடு இருக்கக்கூடிய NPPக்கு ஏன் இந்த அச்சம் வர வேண்டும்? இந்த சட்டமூலத்தை யார் கொண்டு வந்திருக்க வேண்டும்? எதிர்கட்சியினர் கொண்டு வந்திருக்க வேண்டும். எங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் இந்த சட்டமூலம் நாடாளுமன்றத்திலே எதிர்கட்சியால் முன்வைக்கப்பட்டிருந்தால் ஒருவேளை எதிர்கட்சி அச்சப்படுகிறது, எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய பலர் அரசுக்கு ஆதரவு கொடுத்து விடுவார்கள் என்று கூறலாம். ஆனால் இது மாறியல்லவா நடந்திருக்கின்றது. அப்படி என்றால் ஆளுங்கட்சிக்குள் இருக்கக்கூடியவர்கள் ஏதோ ஒரு முரணான செயற்பாட்டுக்கு தயாராகின்றார்கள் அல்லது சுயாதீனமாக செயற்பட முற்படுகிறார்கள். அதில் இரண்டு அணிகள் தான். ஓர் அணி டெல்வின் சில்வா அணி, இன்னும் ஒரு அணி அனுர அணியாகத்தான் இருக்க முடியும். அதில் வேறு ஒரு கலப்பும் இருக்க மாட்டாது என்பதுதான் கூறப்படுகிறது. இன்னும் ஒரு விடயம் அனுர தரப்பில் கூறப்படுகிறது. அனுரவை பொறுத்தவரையில் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு வடக்கு கிழக்கு பிரதேசத்தில் கூட ஒரு கடும்போக்கு இல்லாத ஒரு நடுநிலைமையான பயணத்தை மேற்கொள்ளலாம் என்று கூறப்படுகிறது. ஆனால் அதற்கும் அந்த கட்சிக்குள் பெரிய அளவில் அனுமதி இல்லை என்று கூறப்படுகிறது. அந்த கட்சியினுடைய மிக முக்கியமான அதிகார மையங்களாக பலருடைய பெயர்கள் அவர்கள் என்று அமைச்சராகவும் அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சராகவும் இருக்கின்றார்கள். இப்படியான சூழ்நிலை எது இடம்பெற்றாலும் அது அந்த கட்சியை பொறுத்தவரையில் நெருக்கடி என்று கூறப்படுகிறது. இலங்கைக்குள் டொலரின் நிலை என்பது ஒரு இயற்கையான பாய்ச்சல். இது இப்படி சர்வதேச ரீதியாக இவ்வாறான நெருக்கடிகள் வந்தபோது இந்த பாய்ச்சல் இடம்பெற்றது. எனவே இதனை தடுப்பது என்பது மிகவும் அசாத்தியமாக இருக்கிறது என்கின்ற ஒரு கருத்து எல்லோரிடமும் கூறப்படுகிறது. அப்படி இல்லை. இந்த டொலரினுடைய பாய்ச்சல் என்பது செயற்கையாக ஏற்படுத்தப்பட்டது, இயற்கையான ஒரு விடயம் அல்ல. சர்வதேச பொருளாதார சூழ்நிலைகள் காரணமாக இருந்தாலும் இது இயற்கையான ஒரு விடயம் அல்ல. ஏனென்று சொன்னால் இந்த பாய்ச்சல் என்பது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கொள்கை வகுப்பாளர்கள் எதிர்வரும் காலங்களில் ஆசிய பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் எவ்வாறு தங்களை பின்பற்ற வேண்டும் அல்லது தங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு பெரும் பின்னணியில்
செய்திருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான நகர்வாகத்தான் பார்க்கப்படுகிறது. இந்தியாவையும் பலவீனப்படுத்த வேண்டும். ஆசியாவில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் பலமாக இருக்குமாக இருந்தால் அது சீனாவின் பின்னால் சென்றுவிடும். அது தன்னுடைய பிராந்திய ஆசிய பிராந்திய அரசியலில் பெரும் பின்னடைவு ஏற்படுத்தும். எனவே இப்போது இருக்கக்கூடிய அனுரவு மீதான இந்த அழுத்தமும் கூட இது ஒரு செயற்கையானது என்று கூறப்படுகிறது. அதற்கு முப்பால் மஹிந்த சமரசிங்கவின் வரவு, ஹர்ஷடி சில்வாவின் வரவு, ஈரானினுடைய வரவு எல்லாம் பார்க்கிற போது இந்த 159 ஆசனங்களையும் வைத்துக் கொண்டு அமெரிக்கா பெரும் பாய்ச்சல் ஒன்றை இலங்கைக்குள் செலுத்துமோ என்கின்ற சந்தேகம் பரவலாக இருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், அமெரிக்காவை பொறுத்தவரையில் 3/2 பெரும்பான்மை இலங்கைக்குள் தேவை. இலங்கையில் அதிமுக்கியத்துவம் வாய்ந்த பல ஒப்பந்தங்களை நகர்த்த வேண்டி இருக்கின்றது. NCC, அதே போன்று மிலேனியம் சேலஞ்ச், அது திருவோணமலை டு கொழும்பு ஹைவே சிஸ்டம், இவ்வாறு பல ஒப்பந்தங்கள் என்று அங்கு தேங்கி கிடக்கிறது. இத்தனை ஒப்பந்தங்களையும் இனி இவ்வாறான ஒரு அரசு அதுக்கு கிடைக்காது. சிலவேளை அந்த இந்த இவ்வாறான தீர்மானங்கள் வருகின்ற போது எதிர்ப்பை காட்டி வெளியேறி விடுவார்கள் என்கின்ற போது அதற்கான ஒரு முன்னேற்பாடாக மேற்குலகினுடைய முன்னேற்பாடா இந்த கட்சி தாவலை தடுக்கின்றது என்கின்ற கோணத்திலும் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. எது எப்படியோ மக்கள் விடுதலை முன்னணி அல்லது NBP JVPக்குள் அரசியல் குழப்பம் இருக்கின்றது. அது அவர்களுடைய உள்ளக கட்சி. ஆனால் அதனை பேச வேண்டிய பொறுப்பு எங்களிடம் இருக்கின்றது. இது உண்மைக்கு புறம்பானது என்று அவர்கள் கூறினால் நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த சம்பவம் இடம்பெறுகிறது. மிகுதியானவற்றை மேலதிகமாக இப்படி இடம்பெறவில்லை என்றால் கேடி லால்காந்தவிடம் கேட்டு நீங்கள் தெரிந்து கொண்டால் கட்சிக்குள் என்ன இடம்பெறுகிறது என்று உங்களுக்கும் தெரியும், பலருக்கும் தெரியும். அவர் எல்லோரோடும் உரையாடக்கூடியவர். இந்த கட்சியின் நிலைப்பாடுகளை நீங்கள் கேட்டு அறிந்து கொள்ளலாம் என்று கூறி, இலங்கையில் அரசியல் ரீதியாக ஒரு பெரும் சலசலப்பு ஏற்பட்டிருக்கின்றது. அனுர டெல்வின் மோதல் என்பது அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் என்று கூறி செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.